பெற்றுக்கொள்ளுவீங்க, சிலர் புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவீங்க, சிலர் புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க, சிலர் புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க, சிலர் மேல புதிய கிருபைகள் வரும், சிலருடைய சுபாவங்கள் மாற்றப்படும், சிலர் மேல நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. கை தட்டுறவங்க கை தட்டுங்க. இனி சும்மா ஆராதிக்க முடியாது. இனி வெளிச்சத்தை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று வருகிறது. அந்த வெளிச்சம் வந்த பிறகு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ள நடக்கும். நீங்க அதை கண்டுபிடிக்கணும். அந்த பெய்திருந்த பனி நீங்கின போது என்ன வந்துச்சு? உறைந்த பனி போல ஒரு வஸ்து. அப்போ ஒரு அபிஷேகம் வந்த உடனே நீங்க அதோட முடிச்சிடாதீங்க. அதுல ஏதோ ஒன்று வந்திருக்கு, அது என்னன்னு பாருங்க. ஒரு அபிஷேகம் வருவதில்ல, ஒரு அபிஷேகம் உங்க மேல வருதில்ல, அது வந்த உடனே கை தட்டிட்டு அப்படியே நம்ம போயிடுறோம் யூசுவலி. ஆனா அப்படி போகாம அந்த அபிஷேகம் என்ன கொண்டு வந்துச்சு? அதான் என்ன ஜீவன், அங்க ஜீவன் கொண்டு வந்துச்சு. எனக்கு என்ன கொண்டு வந்துச்சு? எனக்கு ஒரு ஆலோசனை கொண்டு வந்துச்சா? அல்லது என்ன சரிப்படுத்திச்சா? என்ன சீர்படுத்திச்சா? முச்செடியில் ஒரு மகிமை தோன்றுச்சுங்க. அது வெறுமனே மகிமை அல்ல, அந்த மகிமை ஒரு சத்தத்தை கொண்டு வந்தது. அந்த 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 சத்தத்துக்குள்ள முதல்ல 5 சத்தங்கள் இருந்தது. நம்பர் 1 மோசே என்கிற சத்தம் இருந்தது. இவ்வளவு உற்சாகமா இருக்கீங்களேம்மா. மோசே, இட்ஸ் a calling, ஒரு அழைப்பின் சத்தம். இரண்டாவது சத்தம் the sound of correction, சரிப்படுத்துகிற சத்தம். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை. மூன்றாவது சத்தம் காட்லினஸை பற்றிய சத்தம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். நான்காவது சத்தம் கமிஷன், சவுண்ட் ஆஃப் கமிஷன். எதுக்காக நான் அந்த மகிமையை கொண்டு வந்தேன் தெரியுமா? இந்த முச்செடியை எரிச்சு போட்டுட்டு போறதுக்கு இல்லை, சும்மா உங்களை எல்லாம் கை தட்டிட்டு போக வைக்கிறதுக்கு இல்லை. இந்த சத்தத்துக்குள்ள நான்காவது வந்த சத்தம் என்ன? இந்த மகிமை கொண்டு வந்த 4வது சத்தம் என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை தேடி வந்தேன். 5வது சத்தம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை கூட்டி கொண்டு போவேன். வாக்குத்தத்தத்தின் சத்தம். எத்தனை சத்தம் கற்றுக்கொண்டோம் சொல்லுங்க? நம்பர் 1 முதல் சத்தம் என்ன? அழைப்பின் சத்தம். 2வது திருத்துகிற சத்தம். 3வது தெய்வீகத்தை பற்றிய சத்தம். 4வது தேவையை பற்றிய சத்தம். 5வது வாக்குத்தத்தத்தை பற்றிய சத்தம். இது இப்போ இந்த அபிஷேகம் வரும்போது நாம வெறுமனே கை தட்டிட்டு போயிடுறோம். ஆனால் நீங்க அந்த அபிஷேகம் வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நிதானிங்க. அது சபை ஆராதனையோ, அது எந்த கூட்டமானாலும், தனி ஜபமானாலும், அந்த அபிஷேகத்தில் நிரம்பி முடிச்ச பிறகு நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இந்த 5ல் ஏதோ ஒரு சத்தம் அது கொண்டு வரும். முச்செடியில் ஒரு மகிமை பார்த்தேன், முச்செடியில் ஒரு மகிமை பார்த்தேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் கை தட்டினேன். இன்னைக்கு கரண்ட் ஷாக்கு மாதிரி என் மேலே இருந்துச்சு. இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு நல்ல கை தட்டினேன். இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு வேர்த்திருக்கு, என் முடியெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, நான் போட்டுட்டு வந்த பவுடர் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, நேற்று சேர்லேயே நின்று இன்னைக்கு கொஞ்சம் சேரை விட்டு தள்ளி போயிட்டேன். இவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே தவிர இதை தாண்டி இந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒரு அழைப்பின் சத்தம் இருக்கிறது. அப்போ இந்த மகிமை வந்த இந்த வெளிச்சம் வரும்போது சில நேரம் உங்களை திருத்தும். உன் ட்ரெஸ் சரியில்லைன்னு சொல்லும், உன் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லும், நீ போன்ல பார்க்கிற விஷயம் சரியில்லைன்னு சொல்லும், நீ போன்ல விளையாடிக்கிட்டே இருக்கிறியம்மா அது சரியில்லைன்னு சொல்லும். ஏதோ ஒரு செய்தி அந்த மகிமை கொண்டு வருது, ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருதானே. ஆனா we are missing the message. இது எப்படி இருக்கு தெரியுமா? வாழைப்பழத்தை வாங்கி வாழைத்தோலை வச்சுட்டு வாழைப்பழத்தை தூக்கி வெளியில போட்ட கதை. புரியுறவங்களுக்கு புரியும். அபிஷேகத்தில் கை தட்டுறது இல்லை விஷயம், அந்த அபிஷேகம் கொண்டு வரக்கூடிய செய்தியை மிஸ் பண்றேனே. எத்தனை செய்தியை மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. எத்தனை செய்தியை மிஸ் பண்ணிட்டேன். எங்க முச்செடியில அக்கினி பற்றி எரிகிறது விஷயம் இல்லை, அந்த அக்கினியிலிருந்து எனக்கு என்ன செய்தி வருது? What message God wants to talk with me?
எத்தனை செய்தியை மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா? உங்களில் ஒருவனா பேசுகிறேன், எத்தனை செய்தியை மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா? எத்தனை மெசேஜை விட்டுட்டோம் தெரியுமா? அபிஷேகத்தில் அபிஷேகம் வரும்போதெல்லாம் ஒரு செய்தி கொண்டு வருது. அதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்கிறேன். அந்த பனி வெறுமனே பனி தான் கொண்டு வந்துச்சா? that dew brings, அதுதான் 133ஆம் சங்கீதத்தில் கவனிங்க, அது எர்மோன் மலையின் மேல் பெய்கிற பனிக்கொப்பாய் இருக்கிறது. அந்த பனி பெய்கிற இடத்துல ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறேன். அப்போ இந்த பனி ஏதோ ஒன்றை கொண்டு வருது இல்லை? ஒரு நிமிஷம் இப்போ கண்ணை மூடுங்க. எத்தனை மெசேஜை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. சீக்கிரமாக ஜெபிங்க. எத்தனை செய்திகளை நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்குள்ளே கொண்டு வரக்கூடிய எத்தனை தகவல்களை நான் விட்டுட்டேன். என் வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை விட்டுட்டேனே. மோசைக்கு அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருந்த 5 செய்திகள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு அழைப்பின் செய்தி, ஒரு திருத்துகிற செய்தி, ஒரு தெய்வீகத்தை குறித்த செய்தி, ஒரு தேவையை குறித்த ஒரு செய்தி, எதிர்காலத்தை குறித்த ஒரு செய்தி. எத்தனை பேர் கற்றுக்கொள்றீங்க? இந்த நாள் முகாமுக்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில் நீங்கள் சபையில் ஆராதிக்கும் போது வெறுமனே ஆராதிச்சுட்டு போகாதீங்க. இந்த ஆராதனையின் அபிஷேகத்தில் எனக்கு என்ன செய்தி வச்சிருக்கிறீங்கப்பா? இந்த பனியில எனக்கு என்ன செய்தி வச்சிருக்கிறீங்க? இந்த அபிஷேகத்தில் எனக்கு என்ன செய்தி வச்சிருக்கிறீங்க? எத்தனை செய்திகளை மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா? எத்தனை செய்திகளை மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த செய்தி, வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை பற்றிய செய்தி. இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஒரு சிலருடைய சத்தம் மட்டும்தான் கேட்குது. நல்லது நல்லது நல்லது. உங்கள் சத்தத்தை காப்பாற்றிக்கோங்க, வச்சுக்கிடுங்க. சரி, இப்போ என்ன கவனிங்க, அவ்வளோதான். கொஞ்சம் இறங்கி ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ஆவியில் தோணிச்சது. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஊழியம் நிறைவேறும். இப்போ கவனிங்க, இத்தனை வருஷம் எத்தனை மெசேஜஸை மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா? How many messages you lost? ஒவ்வொரு தடவை பனி பெய்யும் போது ஒரு மெசேஜ் இருக்கு. ஒவ்வொரு தடவை அபிஷேகம் இறங்கி வரும்போது ஒரு மெசேஜ் இருக்கு. There is a message. வெறுமனே நம்மளை கைத்தட்ட வைக்கிறதுக்கு பரலோக ஒரு அபிஷேகத்தை அனுப்புதா? அல்லது நம்மளை துள்ளி குதிக்க வச்சு சேரை உடைக்கிறதுக்கு ஒரு அபிஷேகமா? Is that anointing? No. கீழே விழுறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கை தட்டுனேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் there is no answer. அதனால தான் பெந்தைக்கோஸ்தே அனுபவங்கள் பரியாசம் பண்ணப்படுகிறது. புரியுதா? Are you learning? பெண்டிகாஸ்டல் அனுபவத்தை ஏன் மற்றவங்க பரியாசம் பண்றாங்க? ஏன்னா இவங்க சும்மா லபன்னு கத்தரை கூட்டம்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட மெசேஜ் இல்லை. அப்புறம் மெசேஜ் இருந்துச்சுன்னா அந்த உலகம் பயப்படும். நான் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். சிஎஸ்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பாரம்பரிய சபை, அப்படி தானே? நான் கன்வென்ஷன் போயிருந்த போது அங்கே இருக்கிற ரெவரண்ட் என்கிட்ட சொன்னார், எத்தனையோ ஊழியக்காரங்க இங்கே வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் பேசுனது எனக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்குன்னு சொன்னார். ஏன்னா நம்ம வெறுமனே கத்தரை கூட்டம் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. லஃபாரியம் து ஷட்டாலியஸ், we are having a meaning. லாஹீஷ் வரூஷ் மரஹாட்டியஸ், we are having a meaning. I know the meaning what I am speaking. இது தெரியாததுனால தான் பெந்தைக்கோஸ்தே அனுபவங்கள் பரியாசம் பண்ணப்படுகிறது. அவங்க கத்துவாங்கங்க, அவங்க சத்தம் போடுறவங்க இல்லைங்க. அந்த லைட்டுக்கு பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த லைட்டுக்கு பிறகு எனக்கு ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தி யாருக்கு இருக்கோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது. They cannot be hidden. இன்னைக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க பேசுறது உங்க சோல் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும், நீ தான் பேசுறேன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு கூட்டத்தில் நான் பாட்டுக்கு அதே பாஷை பேசிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு பாஸ்டர் அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, தம்பி தப்பாக நினைக்கலன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது பாஸ்டர் அம்மான்னு சொன்னேன். என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் என்ன ஜெபிச்சீங்க தெரியுமா? இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும்னு ஜெபம் பண்ணீங்க.
அப்போ அன்னையிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் பேசுகிற அந்நிய பாஷையில் ஏதோ ஒரு ஜீவன் இருக்கு, ஏதோ ஒரு ஜீவன் இருக்கு. அதுக்கு பிறகு நான் அதில் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்க வாட் எவர் ஐ ஸ்பீக் ஐ ஹேவ் a meaning. மசிபா ரூஷா லபா கந்தூரபா சட்டாலியஸ் லேப்ரா கட்டூசியா டலபா கந்தூரபா. என்னை தொட்டது போல் இந்த ஜனங்களை தொடும், என்னை சந்தித்த தேவன் இவர்களையும் சந்தியும். லேப்ரா பா துரபா ஷம்தல் கபனதியா. இவர்களை மறைந்திருக்க கூடாதபடி இவர்களை எழும்ப பண்ணும். என்னை நேசித்தவர் இவர்களையும் நேசிக்கிறீர். கை தட்டுங்க பார்க்கலாம், வாய்களை தரங்க பார்க்கலாம். அந்த மெசேஜை இனி நான் விட மாட்டேன், அந்த செய்தியை நான் விட மாட்டேன். எஸ், ஒரு தலைமுறை எழும்ப போகிறது. கை தட்டுங்க பார்க்கலாம். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. There is a message. இந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய செய்தி. விடாதீங்க, விடாதீங்க பிரதர், விடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும், ரொம்ப அழகா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. இந்த இடம் முழுவதும் மகிமை, இந்த மகிமை சில செய்திகளை உனக்கு கொண்டு வரும். ஓ ராபா, உன் தலைமுறையை குறித்த செய்தி, உன் கூட இருக்கிற வாலிப பிள்ளைகளை குறித்த செய்தி, ஓ கிராமங்களை குறித்த செய்தி, பட்டணங்கள் குறித்த செய்தி, நீ என்ன ஊழியம் செய்யணுங்கிற செய்தி, உன் எதிர்காலத்தை குறித்த செய்தி, உன் படிப்பை குறித்த செய்தி, உன் குடும்பத்தை குறித்த செய்தி. ராபா கத்தூஷா தல்லா. ஓ ராபா, அந்த மோசேக்கு ஒரு அழைப்பின் சத்தம் அந்த மகிமையிலிருந்து வந்தது. ஏஹோ, திருத்துகிற சத்தம், ஏதோ ஒரு சத்தம். ஓ ராபா ஷகபா லியா ஹசியா ரகது பராக்கைடா. கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. அதனாலதான் சில நேரம் மட்டும் நம்ம அபிஷேகத்தில் நிரம்பும் போது நம்மளை அறியாம அழுகிறோம். ஏன் அழுகிறோம்னா, ஏதோ ஒரு செய்தி உனக்குள்ள வந்திருக்கு. You received a message. அதனாலதான் நான் அதனாலதான் நீங்க கேட்டு பாருங்க, ஏன் அழுகிறேன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ஆனா ஏதோ ஒரு செய்தி உள்ள வந்திருக்கு. You received a message. ஒருவேளை கம்பேஷனை குறித்த செய்தியா இருக்கலாம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றிய செய்தியா இருக்கலாம், ஒரு எதிர்கால திட்டத்தை பற்றிய செய்தியா இருக்கலாம், உன் குடும்பத்தில் நடக்க போகிற ஏதோ ஒரு குறித்த செய்தியா இருக்கலாம். அது ஒன்று அழ வைக்கும். இதுதானே இன்னைக்கு வாலிபர்களுக்கு தேவை. பைபிள் படிச்சுட்டே இருப்பேன், திடீர்னு கண்ணில் இருந்து தாரையா கண்ணீர் ஊற்றும். ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ். ஒழுங்கா உட்காரு தங்கச்சி, ஒழுங்கா உட்காருங்க. எனக்குள்ள ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் உங்களுக்குள்ள வரும்போது யூ வில் ப்ரோக். ஒரு மரண வீட்டில் அழுகிற மாதிரி உனக்கு கண்ணீர் வரும். ஒரு பேர்டன். அந்த அழுகையை உன்னால் நிறுத்த முடியாது. அந்த பாரத்தை யாரும் உனக்கு விளக்க முடியாது. Nobody can stop you. You can receive a message. எத்தனை பேருக்கு இவ்வளவு புரியுது? மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஏன்? ஏதோ ஒன்று உள்ள இருந்து, ஏதோ ஒன்று உள்ள வரும். இன்னைக்கு வரும், இன்னைக்கு வரும். இந்த பட்டணத்துக்கு தேவையான ஒன்று உனக்குள்ள வரும். உன் குடும்பத்துக்கு தேவையான ஒன்று உனக்குள்ள வரும். அது உன்னை மறைந்திருக்க விடாது, அது உன்னை மறைந்திருக்க விடாது. இயேசுவை சுமந்து கொண்டு போன மரியாளை மறைந்திருக்க முடியவில்லை. அவள் மாட்டுத் தொழுவத்துக்குள்ள இருந்தாலும் மறைந்திருக்க முடியல. சாஸ்திரிகள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்பழத்தையும் கொண்டு வந்து பணிந்து கொண்டது போல உனக்குள்ள விசேஷமான ஒன்று இன்னைக்கு வரும். நீ மறைந்திருக்க முடியாது. உதிக்கிறவோ வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வர போறாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ரைட். இப்போ நான் ஏன் மறைஞ்சிருக்கிறேன்? நல்ல விஷயம் இருந்தால் நான் மறைஞ்சிருக்க மாட்டேன். அப்போ நான் இப்பொழுதும் மறைஞ்சிருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணங்கள்? சமயத்தை அனுசரித்து நம்ம சிலதை கற்றுக்கொள்ள போகிறோம். டைம் இல்லை, வேகமாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குயிக். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளை. ஏன் ஒளிச்சு கொண்டாங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், 90% பேர் வேதாகமத்தில் நல்ல காரணத்துக்காக ஒளி இல்லை. They didn't hide for a good reasons. நல்ல காரணங்களுக்காக ஒளி இல்லை. ஒளிகிறது நல்ல விஷயமான்னு கேட்டால் இல்லை.
ஏன் ஆதாம் ஏவாள் ஒளிஞ்சிங்கன்னு கேட்போம். ஏன் ஒளிஞ்சிங்கன்னா நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை உடம்புல. நான் பேசுறது புரியுதா? they don't have a dress. அவங்களுக்கு என்ன இல்லை? இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம், நல்ல விஷயம் இல்லை, நல்ல விஷயம் இல்லை, நல்லா மறைஞ்சிருக்கிறாங்க. நான் எத்தனையோ தடவை சொப்பனத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ட்ரெஸ் இல்லாமல், மேல் சட்டை இல்லாமல், அல்லது வஸ்திரம் கீறலாய் சில நேரம் என்னையே நான் பார்த்துருக்கிறேன். அப்படி பார்த்து ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஒளிந்து போகிறது போல நான் பார்த்து நான் பயந்திருக்கிறேன், பயந்து நடுங்கி இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவே இருந்தது. நல்ல விஷயங்கள் இல்லாவிட்டால் நீயும் ஒளியத்தான் வேண்டும். கவனமாக கேளுங்க, நான் புரியாத மாதிரியெல்லாம் பேச மாட்டேன். அப்பா பேசினா பிள்ளைகளுக்கு புரியும். ஆண்டவர் நமக்கு யாரு? அப்பா. அவர் பேசினா புரியும். அப்பா பேசி புரியாத பிள்ளைங்கள் இருக்கா? இல்லை. அப்பா பேசினா புரியும், வேற யாரும் பேசினா புரியாது. அப்ப நல்ல விஷயம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒளியணும். நல்ல விஷயம் இல்லாதவங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன இல்லை? நல்ல விஷயம் இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல வேலை இல்லைன்னா ஒளியணும், நல்ல ரிசல்ட் இல்லைன்னா ஒளியணும், நல்ல சாட்சி இல்லைன்னா ஒளியணும். இந்த ஒளிகிறது எவ்வளவு வேதனைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாவியா இருந்து ரட்சிக்கப்பட்டவன். ஐ நோ த பெயின் ஆஃப் a sin. இந்த பாவம் செய்யும் போது இருக்கிற வேதனை என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தங்க நம்மளை சும்மா பார்த்தா கூட நம்ம செய்த தப்பை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்மளை அப்படி பார்க்குறாங்களோன்னு தோணும். இந்த காப்பி அடிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படி தோணும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டீங்க, நீங்கள் நல்லா படிக்கிற பிள்ளைய பார்த்த முகத்தை பார்த்தாலே தெரியுது. நம்ம என் டீம் யாராவது இருக்கீங்களா? இருக்கோம். ஆமாம். அந்த காப்பி அடிக்கிறவனுக்கு சும்மா நாலு டீச்சர் உள்ள வந்தா கூட நம்மளை கண்டுபிடிச்சிட்டு தான் உள்ள வர்றாங்களோன்னு தோணும். ஆனால் அதுக்காக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் காப்பி அடிக்கிறவனுக்கு அப்படி தோணும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு தோணுன மாதிரி அந்த காப்பி அடிக்கிறவனுக்கு அப்படி தோணும். பிட்டு வச்சிருக்கிறவனுக்கு யாருப்பா வாட்ச்மேன் பார்த்தா கூட அவனுக்கு அப்படி தான் தோணும். வாட்ச்மேன் பார்த்தா கூட திடீர்னு நம்ம பக்கத்தில் இருந்து பேனா எடுக்க வந்தா கூட நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, சார் 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 மன்னிச்சிருக்க சார் அப்படின்னு நம்மளே. அப்போ இந்த பாவம் செய்கிற ஆத்துமாவினுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். இந்த போனை சிலர் மறைச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளவு கொடுமை தெரியுமா? அப்பா அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துறது எல்லாம் ராங் நம்பரா தான் இருக்கு. அப்பா அம்மா கிட்ட இருந்து மறைக்கிறது. அன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை, அவங்க அம்மா சொல்லுது, என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப், உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. குடிச்ச காப்பி கப்பை எடுத்து வைக்காத அந்த பிள்ளை சோம்பேறி. உங்களை சொல்லலை, எங்கள் ஊரில் குடிச்ச காப்பி கப்பை எடுத்து வைக்காது அந்த பிள்ளை அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அம்மாவுக்கு காதில் வைக்குது. என்கிட்ட தானா, நீ பேசுமா, நான் பிடிச்சிருக்கேன். அந்த அம்மா அங்கே போகுது, பின்னாடி போகுது, இங்கே வருது, பின்னாடி போகுது. அவ்வளோ மரியாதையா? அவ்வளோ மரியாதை இல்லை. எங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குற நேரம் அவன் ஹார்ட் ஏதாவது அனுப்பிட்டான்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் என்ன செய்ய முடியும்? மறைஞ்சு வாழுகிறோம். சிலரெல்லாம் பாத்ரூமுக்கு போனாலும் ஃபோனோடு தான் போவார்கள். ஏன்னா மறைவான வாழ்க்கை ஏன் நல்லதில்லை, நல்லதில்லை, நல்லதில்லை. என்னைக்காவது உன் ஃபோனில் பாஸ்வேர்டு இல்லாமல் உன் அப்பா கையில், உன் அம்மா கையில், உன் கூட பிறப்பு கையில், உன் நண்பன் கையில், உன் பெட்ரூமை விட்டு இந்த ஃபோனை ஹாலில் நீ தூக்கி போட்டுட்டு என்னைக்கு போறியோ அன்றைக்கு தான் நீ விடுதலையாக்கப்பட்ட பெண்மான். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண. எஸ் எஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சம்பவம். இள வயதில் திருமணமான கணவன் மனைவி ஃபோனை நோண்டிகிட்டே இருந்தா. கணவன் கேட்குறாரு, உன் ஃபோனை தாயேன் பார்த்துட்டு தர்றேன். ஒன்றும் கேட்கல, ஃபோனை தாயேன் பார்த்துட்டு தர்றேன். டக்குன்னு கணவன் கையை தட்டி விட்டா. ஏன் ஃபோனை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிட்டு அவளுக்கு. ஒன்றை சொன்னார், ஃபோனை தாண்டானமா கேட்டேன், அதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகுற? ராத்திரி முழுவதும் 2 பேரும் பேசலை. காலையில் எழும்பின உடனே கணவனுக்கிட்ட போய் ஃபோன் கேட்டீங்கல்ல, இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா. அவ்வளோத்தையும் ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்கா. அடுத்த வார்த்தை கணவன் என்ன சொன்னான் தெரியுமா? இனி உன் கூட நான் வாழ மாட்டேன்.
உன் ஃபோனில் தப்பு இல்லைன்னா நீ அப்படியே தானே கொடுத்துருக்கணும். நீ ஃபோனை ஏன் ஃபார்மேட் பண்ணுற? உன்னை உன் அம்மா அப்பா வர சொல்லி 2 பேரும் விவாகரத்து. உங்களுக்கு தெரியுமா? டிவோர்ஸ். ஒரு காரணமும் இல்லை. மறைந்திருக்கிறதுக்கு காரணம் நல்ல விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற ஸ்மார்ட் டிவியை ஃபோனோட கனெக்ட் பண்ணலான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இருக்கிற டிவியை ஃபோன் கூட கனெக்ட் பண்ணலாம். ஒரு ஊழியம் செய்கிறேன்னா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். ஒரு சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். நல்ல விஷயம் இல்லாதவர்கள் மறைந்திருக்கணும். அவர்கள் சிறையில் அடைக்கப்படாத சிறைச்சாலை கைதிகள். இந்த வார்த்தையை சொல்கிறேன், அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படாத சிறைச்சாலை கைதிகள். நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட போது என் வாழ்க்கையில் முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? எனக்கு விடுதலை கிடைத்தது. பயமில்லாத வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் கண்ணீரோடு சொல்கிறேன், ஆதாம் ஏவாள் தங்களை ஒழித்து கொண்டதற்கு காரணம் நல்ல விஷயம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. காண்பிக்கிற மாதிரி நல்ல விஷயம் இல்லை. என் ஃபோனில், என் ரூமில், என் பேக்கை நான் மறைச்சு வைக்கிறேன். என் வாழ்க்கையை நான் மறைச்சு வைக்கிறேன். ஆனாலும் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற காரணங்களை ஆண்டவர் மறைந்திருக்க விடாமல், ஆதாம் ஏவாள் எதற்கு மறைந்திருந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து, ட்ரெஸ் இல்லாததுனால தானே மறைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு மிருகத்தை அடித்து கொன்று அவர்களுக்கு தோலினால் உடையை உண்டாக்கி அவர்களை வெளிப்பட பண்ணினவர். இன்றைக்கு நாம் எதற்காக மறைந்திருக்கிறோமோ அதை கண்டுபிடித்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். நான் உங்களை குற்றவாளியா தீர்க்க வரல. ஆனா வேலை இல்லாததுனால ஒளிஞ்சிருக்கிறியா? நல்ல சாட்சி இல்லாததுனால ஒளிஞ்சிருக்கிறியா? கர்த்தர் உன்னை இன்னைக்கு நீ நல்ல பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க. எல்லாருக்கும் எல்லா வார்த்தைகளும் இல்லை. ஆனா நீ மறைந்திருக்கிற காரணத்தை கர்த்தர் இன்றைக்கு கண்டுபிடித்து உன்னை வெளியே கொண்டு வர அவர் முடியும். நீ சொல்ல வேண்டாம், அவர் வெளியே கொண்டு வருவார். அவர் உன்னை வெளியே கொண்டு வருவார். மறைவில் புரிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் கை தட்டி வாய்களை திறந்து ஜெபிங்க. நீ ஏன் மறைஞ்சிருக்கிற? நீ ஏன் மறைஞ்சிருக்கிற? சொந்தக்காரங்க கிட்ட கூட போகாம, நண்பர்கள்ட்ட கூட பேசாம, ஓ ராபா ஷராபா கத்துராபா, நீ ஏன் மறைஞ்சிருக்கிற? மறைந்திருக்கிற காரணத்தை கண்டுபிடித்து உன்னை இன்னைக்கு வெளியே கொண்டு வர அவர் வல்லமை உடையவர்.